இங்க ஒருத்தர் ஒரு மியூசியத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவருடைய ஃபேஸ்ல ஏதோ ஒண்ணு வந்து குத்துது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு ஷார்ப்பான முள்ளு. அதை யாரா இவர் மேல விட்டதுன்னு பார்த்தா அந்த பக்கமா நிறைய குட்டி மனுஷங்க வராங்க. வந்து இவருடைய உதட்டிலேயே இன்னொரு முள்ளையும் குத்திடுறாங்க. இவருக்கு அது பயங்கரமா வலிக்குது. அப்ப கூட அவங்க நிறுத்துற மாதிரியே இல்ல. நிறைய முள்ளை இவர் மேல அப்படியே பறக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இவரு பயத்துல அங்கிருந்து ஓடி போய் வேற ஒரு இடத்துல நிக்கிறாரு. அங்க பார்த்தா அங்க ஒரு மினியேச்சர் சிட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சிட்டில இருக்கிற எல்லாருக்குமே உயிர் வந்து அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்க நிறைய குட்டி மனுஷங்க வந்து இவருடைய 2 காலையும் சேர்த்து கயிறுல நல்லா கட்டி இவர் அந்த மினியேச்சர் சிட்டிக்குள்ள இருக்கிற தண்டவாளத்துல படுக்க வச்சிடுறாங்க. படுக்க வச்சுட்டு குட்டியா இருக்கிற நிறைய மக்கள் குதிரையில வேகமா வந்து அவர் மேல கயிறு கட்டி அவரால் எந்திரிக்கவே முடியாத மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வேகமா ஒரு ட்ரெயின் எடுத்துட்டு வந்து அவர் மூஞ்சிலேயே மோதுறாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. ட்ரெயின் தான் கவுந்து போயிடுது. அதனால அவரு பயங்கர கோவப்பட்டு அந்த கயிறு எல்லாத்தையும் அறுத்து போட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே இப்ப இன்னொரு படை வந்து அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில ஒரு ஆர்மி குதிரையில வந்து